வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தீபாவளி திருநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் குறிப்பாக இலங்கையில் வாழும் மக்களுக்கு ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து. யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகளை உடன் நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் சூழல் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றால் வேண்டுகோள். தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் தமது செலவு கணக்குகளை சமர்ப்பிக்காத 2000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மீது வழக்கு. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா சம்பந்தி மேலதிக விசாரணைக்காக கிளிநொச்சிக்கு அழைத்து சென்று விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இந்து சகோதர சகோதரிகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அவர் கூறுகையில், ஒவ்வொரு இல்லத்திலும் தீபங்கள் ஏற்றப்படும் இந்த நேரத்தில் இந்த பண்டிகையின் ஒளி நம் இதயங்களில் உள்ள இருளை அகற்றி நமது கூட்டு பயணத்தை ஒளிர செய்ய பிரார்த்திக்கின்றோம். தீமைக்கு எதிரான நன்மையின் இந்த விழா போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் தீவிரவாதம் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்த்து நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அரசாங்கத்தின் உறுதியை பிரதிபலிக்கின்றது. ஒவ்வொரு குடிமகனின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் பாதுகாப்பான நீதியான மற்றும் செழிப்பான தேசத்தை உருவாக்க நாங்கள் உறுதியாக செயல்பட்டு வருகிறோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் குறிப்பாக இலங்கையில் வாழும் மக்களுக்கு தமது இதயம் கிணந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தீபாவளி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள தனது வாழ்த்து செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் தீபாவளி என்பது இருளை நீக்கி ஒளியை வரவேற்கும் பண்டிகையாகும். இன்று இலங்கை தேசம் ஒரு முக்கியமான மாற்றத்தின் நிழற்படியில் நிற்கின்றது. நீண்ட காலமாக நிலவிய பொருளாதார மற்றும் சமூக இருளிலிருந்து விடுபட்டு புதிய நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் மிளிரும் காலப்பகுதியில் நாம் உள்ளோம். மக்களின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் மறுமலர்ச்சிக்குமான ஒரு புதிய யுகத்தை நாம் ஒன்றிணைந்து தொடங்கியுள்ளோம். இந்த தீபாவளி ஒளி நம் நாட்டின் பொருளாதாரத்தினை மீட்சிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் வழிகாட்டும் மெய்ஞான ஒளியாக விளங்கட்டும். நாம் அனைவரும் கலாச்சார பல்வகைமையை மதித்து பரஸ்பர கௌரவம், ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் சகோதரத்துவத்தின் உணர்வோடு ஒன்றுபட்டு செயல்படுவோம். வீடுகளிலும் நகரங்களிலும் ஏற்படும் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஒவ்வொரு இலங்கையர்களின் மனதிலும் நம்பிக்கை, நல்லடக்கம் மற்றும் ஞானத்தின் ஒளியை பரவ செய்யட்டும் என்று பிரதமர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் சூழல் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வன ஜீவராசிகள் மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு அமைப்பு எனப்படும் அமைப்பே இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அவர்கள் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான எந்த ஒரு சூழல் தாக்க மதிப்பீடும் மேற்கொள்ளப்படாமல் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. கரையோர பாதுகாப்பு சட்டத்தின்படி கடற்கரை பகுதிகளை ஒட்டி எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் சூழல் ஆய்வு முடிவுகள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதி பெற்ற பிறகே தொடங்கப்பட வேண்டும். எனினும் மண்டைத்தீவில் நடைபெறும் இந்த திட்டம் அவ்வாறு சட்டப்பூர்வ நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் தனித்துவமான சூழலியல் அமைப்புகள் பாதிக்கப்படும் அபாயம் நிலவுகிறது என்று அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. அதனால் மண்டைத்தீவில் நடைபெற்று வரும் கிரிக்கெட் மைதான கட்டுமான பணிகளை உடனடியாக இடைநிறுத்துமாறு அரசாங்கத்திடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் தமது செலவு கணக்குகளை சமர்ப்பிக்காத 2000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தேர்தல் ஆணைக்குழுவிடம் அறிவித்துள்ளனர். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க இந்த தகவலை சிங்கள ஊடகம் ஒன்றிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். அவரின் தெரிவிப்பின்படி கடந்த 2024 செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 13 வேட்பாளர்கள், அதே ஆண்டின் நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 1700க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் சில உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் ஆகியோர் அதில் அடங்குகின்றனர். மேலும் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர்களில் இனமும் பெரும்பாலானோர் தமது செலவு கணக்குகளை சமர்ப்பிக்காததால் அவர்களை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக போலீசார் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளனர். உரிமையாளர் இல்லாத நிலையால் கதிர்காமத்தில் அமைந்திருந்த ஒரு பெரிய வீடு நீர்ப்பாசனத்துறையால் அதிகாரப்பூர்வமாக கையகப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து பிரதியமைச்சர் அரவிந்த் செனரத் நீர்ப்பாசன துறையினரோடு இணைந்து அங்கு நேரில் சென்று சோதனைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வீடு ஜி ராஜபக்ச என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் உரிமை தொடர்பாக வெறும் முன்வராததால் நீர்ப்பாசனத்துறை சட்டப்படி அதை அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. சோதனைகளின் பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் அரவிந்த் செனரத், யாருடைய அந்தஸ்தோ அல்லது செல்வாக்கோ இருந்தாலும் பொருட்படுத்தாமல் சட்டத்தை சமமாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உறுதியாக செயல்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த வீடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று முன்பு வதந்திகள் பரவியிருந்த போதிலும் அதனை அவர் முற்றிலும் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதுவரி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களில் 20 முதல் 30% மோசடியாளர்கள் என்று இலங்கை மதுவரி திணைக்கள ஆணையாளர் NH பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் கடந்த காலங்களில் எவ்வாறு செயற்பட்டார்களோ அவ்வாறே தற்போதும் செயற்பட்டு வரும் நிலையில் குறித்த பழமையான பழக்கத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
அகில இலங்கை மதுவரை திணைக்கள உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் 74வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். நாட்டின் தேசிய பொருளாதாரம் மற்றும் அரசு வருமானத்தை ஈட்டித்தரும் துறைகளில் மதுவரை திணைக்களம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டில் 242 மில்லியன் ரூபாய் என்ற லாப இலக்கை மதுவரை திணைக்களம் அடைந்துள்ளதாகவும் இந்த லாபத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்றும் ஆணையாளர் தெரிவித்தார். சட்டவிரோத மதுபான உற்பத்திகளை தடுப்பது மற்றும் அனுமதி பெற்ற மதுபான நிலையங்களிடமிருந்து வரிகளை பெறுவது திணைக்களத்தின் பிரதான பணி என்றும் இலங்கை மதுவரை திணைக்கள ஆணையாளர் NH பிரேமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கை அழைத்து வரப்பட்ட இஷாரா செவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் தற்போது விசாரணை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இஷாரா செவந்தி விசாரணை நடவடிக்கைகளுக்காக அலர்கம, தொடர்ந்துவ, மிதனிய உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணை நடத்த கட்டமாக கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள செவந்தியை கிளிநொச்சிக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். செவந்தி கிளிநொச்சியிலும் மறைந்திருந்ததால் மேலதிக விசாரணைக்காக அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் அங்கு தங்கியிருந்த பகுதிக்கு போலீசார் அழைத்து சென்றிருக்கின்றனர். ஆனால் கிளிநொச்சியில் தான் தங்கியிருப்பது பிரதேசம் மற்றும் வீடு தனக்கு ஞாபகம் இல்லை என்று செவந்தி முன்னர் இடம்பெற்றிருந்த விசாரணையில் கூறியிருந்தார். ஆனாலும் அவர் நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இலங்கை பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு செவ்வந்தியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கியதன் பிரகாரம் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கிடையில் சிங்கள மொழி தெரியாத யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பெண் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக போலீஸ் விசாரணைகளில் தகவல்கள் கசிந்துள்ளது. ஆனாலும் மேலும் உண்மைகளை அறியும் நோக்கில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக குற்றப்புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சந்தேக நபரான இஷாரா செவந்தியை ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்பும் நோக்கில் செவந்தியை ஒத்த தோற்றமுடைய சாவகச்சேரியை சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணை மற்றொரு சந்தேக நபராக சுரேஷ் தெரிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக பிரதான சந்தேக நபரான ஹெகல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பிரகாரம் மற்றொரு சந்தேக நபரான சுரேஷ் செவந்தியை போன்ற தோற்றமுடைய அதுவும் கடவுச்சீட்டு வைத்திருக்கும் ஒரு இளம்பெண்ணை தேடிய போது தக்ஷி என்ற இளம்பெண் அவருக்கு கிடைத்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகவே வெளிநாடு செல்லலாம் என்று கூறி சிங்கள மொழி தெரியாத தக்ஷி என்ற பெண் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. காவல்துறையின் உயர் பதவிகளில் இருந்து கீழ்நிலை அதிகாரிகள் வரை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்பு பேணி வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அரசாங்கம் விசேட நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளது. இதற்கிணங்க விசாரணைகளை வலுப்படுத்தும் நோக்கில் காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரங்களையும் வளங்களையும் விரிவுபடுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவல்துறை அதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படும் இந்த பிரிவு காவல்துறை அதிகாரிகளின் நடத்தை மற்றும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் பொறுப்பை வகிக்கின்றது. ஆயினும் தற்போது அந்த பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் விசாரணைகள் தாமதமடைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்காக அந்த பிரிவுக்கு கூடுதல் அதிகாரிகளை நியமித்து புலனாய்வு அமைப்புகளோடு நேரடி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கான சிறந்த அனுமதிகளும் விரிவான அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.